நமஸ்கார். நமஸ்காரம். ஸ்கிரீன் ஷேர் பண்றேன் பிரபா சங்கீத. ஸ்கிரீன்ல வந்துருச்சா ஐயா? வந்துருச்சியா? வந்துருச்சு. ஓகே சரி, ஓகே. இது வந்து முரளி ஐயா விரும்பி கேட்டிருந்த பாடல். அதோட தீதி நவமணி தீதி கேட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். 2 பேர் இதே பாடல் கேட்டிருந்தீங்க. கரெக்டா? சரிங்க. சரிங்க, சரிதான் ஐயா. ஓகே சரி. இந்த பாடலை வந்து நம்ம முதல்ல பாடிடலாம். பாபா ये बार जाबो ना जाडेरी डाके बाबा ये बार जाबो ना जाडेरी डाके राम बेरंगे कहना आसर राम बेरंगे कहना आसर डाके आमके जाडेरी डाके बाबा ये बार जाबो नार जाडेरी डाके बाबा ये बार जाबो नार जाडेरी डाके केवो बतारा मेघे घेरा केवो बचांदेर आलोय हारा केवो बतारा मेघे घेरा केवो बचांदेर आलोय हारा केवो होयेचे जन्म छाड़ा केवो होयेचे जन्म छाड़ा पाकेरी पाके जाडेरी डाके बाबा ये बार जाबो नार जाडेरी डाके बाबा ये बार जाबो नार जाडेरी डाके पतेर हरीश केवो जाने ना पात के नोटा केवो बोझे ना पतेर हरीश केवो जाने ना पात के नोटा केवो बोझे ना काटार भये केवो चले ना काटार भये केवो चले ना निजेरी लाके जाडेरी डाके बाबा ये बार जाबो नार जाडेरी डाके राम बेरामे खेलना सार डाके आमके जाडेरी डाके बाबा ये बार जाबो नार जाडेरी डाके जाडेरी डाके. ஓகே, இந்த பாடல் வந்து எல்லாருக்குமே அநேகமா தெரிஞ்ச பாடலா தான் இருக்கும்னு நினைக்கிறேன், இல்லையா? இந்த பாடல் எல்லாருக்குமே தெரிஞ்ச பாடுதான். ஐயா பாடுவீங்களா? நீங்க ஓரளவுக்கு பாடுவையா. ஓகே, பிடிச்சமான பாடல் தான். சரி, ஓகே. இப்ப நம்ம முதல்ல இந்த பாட்டை பத்தி நான் கொஞ்சம் விஷயம் சொல்ல விரும்புறேன்.
இது வந்து பாருங்க, பிரபா சங்கீத் 5018 பாட்டு வந்து பாபா கொடுத்திருக்காரு. அதுல அந்த பாபான்ற சொல்ல வந்து இந்த ஒரு பாடல்ல தான் பாபா வந்து என்னுடைய நாலேஜ்ல எனக்கு தெரியும். ஏன்னா 5018 பாட்டும் நான் பார்க்கல. பட் இதுவரையிலும் எவ்வளவோ பாடல்கள் வெளியிட்டு இருக்கிறாங்க. நான் வந்து அந்த ஆப்லயும் போய் பார்த்தேன். இந்த பாபான்ற சொல்லு இது ஒரு பாடல்ல மட்டும்தான் பயன்படுத்தியிருக்காருன்னு நினைக்கிறேன். இதுல வந்து நேராவே அவருடைய திருநாமத்தை சொல்லி அவரிடத்துல வந்து இது வந்து இப்ப நம்ம ஓத்து எடுக்கிறோம்ல, தியானத்தை கத்துக்கும் போது நம்ம வந்து சத்திய பிரமாணம் பண்றோம் இல்லையா? ஆமா. அப்ப சில உறுதிமொழிகளை வந்து நம்ம அவரிடத்துல சொல்றோம், சத்திய பிரமாணம் பண்றோம். இங்க அதேதான் இங்க நடக்கிறது. இந்த பாட்டினுடைய பொருளை நீங்க தெரிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு புரியும். இது நேரடியாக பரமபுருஷனிடத்துல ஒரு பக்தன், ஒரு குருவினிடத்துல ஒரு சீடன் செய்கின்ற ஒரு சத்தியம் இது. அப்ப அந்த அளவுக்கு அவன் வந்து ப்ரிப்பேர் ஆயிட்டான். இந்த சத்தியத்தை வந்து செஞ்சு கொடுக்கிற அளவுக்கு குருவனிடத்துல ஒரு சீடன் சத்தியம் செய்வதற்கு, ஏன்னா அதுக்கப்புறம் அதை மீற மாட்டான் இல்லையா? உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லி கூட நான் மீறிடலாம், என்கிட்ட நீங்க ஒரு வார்த்தை சொல்லி கூட அதை மீறலாம் சந்தர்ப்பங்கள். ஆனா குருவனிடத்திலையும் பரமபுருஷனிடத்திலையும் நாம வந்து ஒரு வாக்குறுதியை கொடுத்தோம் என்றால் அதை வந்து காப்பாற்றணுன்றதும் ஒரு சீடனுக்கும் நல்லாவே தெரியும். அப்ப அந்த வாக்குறுதியை கொடுக்கறதுக்கு முன்னால அவன் எல்லாமே ப்ரிப்பேர் ஆகிதான் அந்த வாக்குறுதியை கொடுப்பான். இந்த பாடலை வந்து நம்ம முதல்ல பாடிடலாம். பாபா ஏதா ஜபோனா ஜடேரி டாகே बाबा ये बार जाबो गाड़ेरी डाके राम बेरामे कहना आसार राम बेरामे कहना आसार डाके आमा के जाड़ेरी डाके बाबा ये बार जाबो जडेरी डके बाबा ये बार जाबो जडेरी डके के वो बतारा मेघे घेरा के वो बचांदेर आलो हारा केवू बतारा मेघे घेरा केवू चांदे आलो हारा केवू होएचे चन्नो छाड़ा केवू होएचे चन्नो छाड़ा पाकेरी पाके जाडेरी पाके बाबा ये बार जाबो नार जाडेरी डाके बाबा ये बार जाबो नार जाडेरी डाके पौतेर हदीस के वो जाने ना पात के नोता के वो मुझे ना पातेर हदीस के वो जाने ना पात के नोता के वो मुझे ना काटार भये के वो चले ना काटार भये के वो चले ना निजेरी नाके जाडेरी डाके बाबा ये बार जाबो नार जाडेरी डाके राम बेरामे खेलना सार डाके आमा के जाडेरी डाके बाबा ये बार जाबो नार जाडेरी डाके
ஓகே, இந்த பாடல் வந்து எல்லாருக்குமே அநேகமா தெரிஞ்ச பாடலா தான் இருக்கும்னு நினைக்கிறேன், இல்லையா? இந்த ஆமாங்கய்யா. பாடல் எல்லாருக்குமே தெரிஞ்ச பாடுதான். ஐயா பாடுவீங்களா நீங்க? ஓரளவுக்கு பாடுவையா. ஓகே, பிடிச்சமான பாடல் தான். சரி, ஓகே. இப்ப நம்ம முதல்ல இந்த பாட்டை பத்தி நான் கொஞ்சம் விஷயம் சொல்ல விரும்புறேன். இது வந்து பாருங்க, பிரபா சங்கீத் 5018 பாட்டு வந்து பாபா கொடுத்திருக்காரு. அதுல அந்த பாபான்ற சொல்ல வந்து இந்த ஒரு பாடல தான் பாபா வந்து என்னுடைய நாலெட்ஜ்ல எனக்கு தெரியும். ஏன்னா 5018 பாட்டும் நான் பார்க்கல. பட் இதுவரையும் எவ்வளவோ பாடல்கள் வெளியிட்டு இருக்கிறாங்க. நான் வந்து அந்த ஆப்லயும் போய் பார்த்தேன். இந்த பாபான்ற சொல்லு இது ஒரு பாடல்ல மட்டும்தான் பயன்படுத்தி இருக்காருன்னு நினைக்கிறேன். இதுல வந்து நேராவே அவருடைய திருநாமத்தை சொல்லி அவரிடத்துல வந்து இது வந்து இப்ப நம்ம ஓத்து எடுக்கிறோம்ல, தியானத்தை கத்துக்கும் போது நம்ம வந்து சத்திய பிரமாணம் பண்றோம் இல்லையா? ஆமா. அப்போ அப்ப சில உறுதிமொழிகளை வந்து நம்ம அவரிடத்துல சொல்றோம், சத்திய பிரமாணம் பண்றோம். இங்க அதேதான் இங்க நடக்கிறது. இந்த பாட்டினுடைய பொருளை நீங்க தெரிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு புரியும். இது நேரடியாக பரமபுருஷனிடத்துல ஒரு பக்தன், ஒரு குருவினிடத்துல ஒரு சீடன் செய்கின்ற ஒரு சத்தியம் இது. அப்ப அந்த அளவுக்கு அவன் வந்து ப்ரிப்பேர் ஆயிட்டான். இந்த சத்தியத்தை வந்து செஞ்சு கொடுக்கிற அளவுக்கு குருவனிடத்துல ஒரு சீடன் சத்தியம் செய்வதற்கு, ஏன்னா அதுக்கப்புறம் அதை மீற மாட்டான் இல்லையா? உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லி கூட நான் மீறிடலாம், என்கிட்ட நீங்க ஒரு வார்த்தை சொல்லி கூட அதை மீறலாம் சந்தர்ப்பங்கள். ஆனா குருவனிடத்திலையும் பரமபுருஷனிடத்திலையும் நாம வந்து ஒரு வாக்குறுதியை கொடுத்தோம் என்றால் அதை வந்து காப்பாற்றணுன்றதும் ஒரு சீடனுக்கும் நல்லாவே தெரியும். அப்ப அந்த வாக்குறுதியை கொடுக்கறதுக்கு முன்னால அவன் எல்லாமே ப்ரிப்பேர் ஆகிதான் அந்த வாக்குறுதியை கொடுப்பான். அப்ப அந்த அளவுக்கு அவன் வந்து தயாராயிட்டான் ஒரு புனிதமான ஒரு சீடனாக மாறுவதற்கு. ஒரு சீடன் வந்து ஒரு குருவனிடத்திலேயோ அல்லது வந்து ஒரு பக்தன் வந்து பகவானிடத்திலேயோ ஒரு சத்திய பிரமாணம் செய்யற மாதிரிதான், ஒரு வாக்கு தரான் அவனிடத்துல, ஒரு சத்திய பிரமாணமா தான் அது எடுக்கிற மாதிரிதான் இந்த பாட்டு. இது நம்ம தினமும் வந்து காலையில எழுந்த உடனே நம்ம வந்து நம்ம குரு சாக்கஸ் செய்யும் போது அந்த சத்திய பிரமாணங்கள் வந்து நினைவுபடுத்துறோம். ஒவ்வொரு நாளுமே அதை வந்து நினைவுபடுத்துறோம். என்னெல்லாம் குருவனிடத்துக்கு சத்தியம் பண்ணணுமோ அதன்படி அன்றாட வாழ்க்கையில நம்ம செய்யணும். அதுதான் ஒரு சீடனுக்கு மிக முக்கியமான ஒரு கொடுத்த வாக்குறுதிகளை வந்து மீறாம இருக்கிறது தான் சீடனுக்கு முதல் லட்சணமே. அதுதான் அவன் சாதனாவை வந்து உட்கார்ந்து செய்யறது முடியுதா முடியலையா, எந்த அளவுக்கு முடியுது அப்படின்லாம் இல்லை. ஆனாலும் அவன் என்னென்ன சத்திய பிரமாணம் செஞ்சிருக்கானோ அதெல்லாம் வந்து ரொம்ப சீரியஸா அதை ஃபாலோ பண்ணணும். அது மாதிரி ஒரு பாடல் தான் இந்த பாட்டு. அதனால இதை வந்து சாதாரணமான ஒரு பிரபா சங்கீத்துன்னு அதை எடுத்துக்காம, இந்த பாடல் மேல அட்ராக்ஷன் உள்ளவர்கள், இந்த பாடலை பிடித்தவர்கள் குருவினிடத்துல ஒரு நேரடியான பாபாவினிடத்துல ஒரு நெருக்கமான பந்தத்தை வந்து உருவாக்கி கொள்வதற்கான ஒரு ஒரு சாதனம் இந்த பாட்டு. ஏன்னா அவரிடத்துல நீங்க வந்து இந்த வாக்குறுதி நீங்க கொடுக்கணும் அப்படின்ற ஒரு இதுலதான் நீங்க வந்து அந்த முடிவு எடுத்ததுக்கு அப்புறம் தான் நீங்க வந்து அவரிடத்துல இந்த வார்த்தையை நீங்க கொடுப்பீங்க. திரும்ப வார்த்தைக்காக வந்து அவரிடத்துல சொல்ல முடியாது அந்த வார்த்தைகளை. அது போன்ற ஒரு முக்கியமான ஒரு பாடல் இந்த பாடல். ஸோ பாபா ஏ பார், ஏ பார் அப்படின்னா எழுதிங்க, மீனிங் எல்லாம் ரெடியா எழுதிங்க. பாபா ஏ பார் அப்படின்னா இப்போ அல்லது இனிமே அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் அதுக்கு. ஏ பார்னா தற்போது அப்படின்னு அர்த்தம். இந்த இந்த இப்ப நான் கொடுக்குறேன் இல்லையா, இப்ப நான் பேசுறேன், இப்ப இருந்து அப்படின்றதும் அர்த்தம் அது. ஆகவே ஏ பார் அப்படின்னா இனிமேல, இந்த தடவை பலமுறை நான் வந்து தவறுகள் செஞ்சிருக்கலாம், ஆனால் இனிமேல வந்து அப்படின்னு அர்த்தம். இனிமேல, இந்த நிமிடம் முதல் அப்படின்ற அர்த்தத்துல நீங்க அதை எடுத்துக்கணும். ஓட வந்து அப்படியே எடுத்துக்காம ஏ பார்னா இந்த தடவை அப்படின்னு அர்த்தம், இந்த முறை அப்படின்னு அர்த்தம். இந்த முறை நான் உங்களை ப்ராமிஸ் பண்றேன் அப்படின்ற மாதிரி அது கணக்கு. ஆனா அதை வந்து நீங்க அந்த பொருளுக்கு ஏத்தவாறு அந்த வார்த்தைகளை வந்து நீங்க
அத வந்து அதனுடைய ஆழத்தை வந்து நீங்க மாத்தீங்க. ஏபார், சரியா? பாபா ஏபார். ஜாபோன்னா போறது, அதாவது ஜாபோ நானா போக, ஜாபோனா போறது, ஜாபோன்னா அப்படின்னா போக மாட்டேன். சோ இங்க ஜாபோனா அப்படின்னு இருக்கிறதுனால அதை போக மாட்டேன்னு எழுதிக்க. ஆனா நீங்க ரெண்டா பிரிச்சுக்கங்க. ஜாபோன்னா போறது, நானா போக மாட்டேன் அப்படின்றது. சோ ரெண்டுக்கும் தனித்தனியாம பிரிச்சு நீங்க அர்த்தத்தை பார்த்துக்க. பாபா ஏபார் ஜாபோனா ஆர் அப்படின்னா இதுக்கு மேல அல்லது இனிமேல, இதுக்கு அப்புறம், இந்த மூணுக்குமே அந்த இதுக்கு ஏத்த மாதிரி நீங்க அர்த்தத்தை வச்சுக்கலாம். இனிமேல, இதுக்கு அப்புறம் அப்படின்ற மாதிரி அது அர்த்தம். சரியா? மேற்கொண்டும் அப்படின்னு அர்த்தம். ஆறுனா மேற்கொண்டு அப்படின்றது. ஸோ இதுக்கு மேல, இதுக்கு அப்புறம் அப்படின்ற அர்த்தங்களை நீங்க இந்த மூணு அர்த்தங்களையுமே நீங்க எழுதிக்கணும். ஏன்னா பல இடங்கள்ல இது மாதிரி வரும்போது அந்தந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த அர்த்தத்தை நீங்க பயன்படுத்திக்கணும். சரியா? ஓகே, மறுபடியும் நான் வந்து ஷேர் பண்றதுக்கு உள்ள போறேன். நீங்க எழுதிக்கிட்டே இருங்க. உள்ள வந்தவொன்னு உள்ள போயிடணும். சோ பாபா ஏபார் ஜாபோனா ஆர் ஜாடேர். ஜடோ அப்படின்னு சொல்றோம் இல்லையா? ஜடம்னா என்னங்கய்யா? ஏற்கனவே நமக்கு எல்லாம் தெரிஞ்சதுதான். ஜடா, ஜடன்னா ஜட பொருள்கள் தான். சோ ஆமா, ஜாடேரி அப்படின்னா அந்த புற உலக பொருள்கள். அது ஜட பொருள்களின் பின்னால இந்த புற உலக அட்ராக்ஷன் எல்லாமே ஜடம் தான் இல்லையா? பகவான் மேல இருக்கிற அட்ராக்ஷன் மட்டும்தான் அது வந்து சென்டியன்ட் ஆனது, சாத்விகமானது, பகவான் இடத்துல கொண்டு போய் சேர்க்கறது. மீதி எல்லாமே இந்த புற உலகம் சார்ந்த அனைத்துமே இது இந்த ஜட உலகத்தை சார்ந்தது. எல்லாமே ஜட பொருள்கள் தான். அது உள்ளம் சார்ந்ததாக இருக்கலாம், இந்த உலக ஜட பொருளாக இருக்கலாம், அல்லது மனம் சார்ந்த விஷயங்களாகவும் இருக்கலாம். அது புற உலகம் சார்ந்ததாக இருந்தால் அது எல்லாமே ஜடா அப்படின்னு அர்த்தம். அப்போ ஜாடேரி. டாக்கே அப்படின்னா அழைத்தல், கால், அழைக்கிறது. டாக்கேனா அழைக்கிறது, ஜாடேரி டாக்கே. ஓகே, அடுத்தது ரங்குவே ரங்கே. ரங்குனா கலர்ஸ், கலரு. ரங்குவே ரங்கன்னா பல பல வண்ணங்கள், நிறைய வண்ணங்கள் அர்த்தம். ரங்குனா கலரு, ரங்குவே ரங்கனாக்கா நிறைய வண்ணங்கள், பல வண்ணங்கள். சோ ரங்குவே ரங்கே கேளுனா. கெலோனா அப்படின்னா இந்த குழந்தைங்கலாம் விளையாடுறதுக்கு பொம்மையெல்லாம் வச்சிருக்கோம்ல. ஸோ அந்த விளையாட்டு பொம்மைங்களை காமிச்சு அந்த குழந்தைங்க எல்லாம் அழுதாக்கா அதை அழுவாம இருக்கிறதுக்கு அதெல்லாம் காமிச்சு வேடிக்கை காட்டுறதுக்கு அந்த வேடிக்கை காட்டுகின்ற பொம்மைகள் அதெல்லாம். அது வந்து உண்மையிலேயே நிஜமான ஒன்றா இருக்காது, அது சும்மா வெறும் பொம்மை. அது மாதிரி ரங்குவே ரங்கே கேளுனா அசார். சார்னா பொருள் உள்ள, அர்த்தம் உள்ள, பயனுள்ளன்னு அர்த்தம். அசார் அப்படின்னா பயனற்ற, பொருளற்ற, உபயோகம் இல்லாத அப்படின்னு அர்த்தம். ஸோ இதுக்கு இத்தனை அர்த்தங்களை நீங்க எழுதிக்கணும். சார்னா அர்த்தம் உள்ள, பயனுள்ள, பிரயோஜனமானன்னு சொல்றது. அசார் அப்படின்னா பயனற்ற, உபயோகமற்ற அப்படின்னு அர்த்தம், அர்த்தமற்ற. ஓகேவா? சரிதா? இப்ப தெளிவா இருக்கு. சோ ரங்குனா சவுண்டு, இது கலரு. ரங்கு அப்படின்னா வண்ணங்கள், அதாவது பல வண்ணங்கள் அர்த்தம், நிறைய வண்ணங்கள் அர்த்தம். ரங்குனா கலர் தனியா, ரங்கு ரங்குன்னா நிறைய வண்ணங்கள். கெலோனாக்கா அதான் கேள்னான்னு நம்ம வந்து பாடுவோம் பாத்தீங்கன்னா, கேள்னான்னு படிப்போம். அந்த சவுண்ட் வந்து அங்க சைலண்டா இருக்கும். நீங்க பாட்ட ஆடியோட கேட்கும்போது தெரியும். ஸோ இங்க வந்து இந்த கெலோனா அப்படின்னாக்கா அது பொம்மைகள், விளையாட்டுகள். அப்படின்னா இந்த உலகத்துல இருந்து நம்மளை வந்து வண்ண மயமான பல வேடிக்கைகளை, எத்தகைய வேடிக்கைகள்? கெலோனா அசார், பயனற்ற, உபயோகம் இல்லாத பல வேடிக்கைகளை. இங்க வந்து பொம்மைன்னு எடுத்துக்காம, கெலோனா பொம்மைன்னு அர்த்தம். ஆனா இங்க இந்த வண்ண காட்சிகளை காமிச்சு, வண்ண விஷயமான நம்ம வந்து அட்ராக்ட் பண்ற மாதிரி, அறிவை வந்து மயக்கிற அளவுக்கு வண்ணமான விஷயங்களை காமிச்சு, பயனில்லாத விஷயங்களுக்கு பின்னால டாக்கே அழைக்கிறது. ஆமாக்கே என்னை. ஆமாக்கு என்ன?
எண்ணெய். ஓகேவா ஓகே ஐயா? விளங்குது. சொல்லுங்க. டாக்கே ஆமாக்கேன்னா எண்ணெய். அடுத்தது சோ இங்க இந்த பேரா நீங்க அப்படி பாத்தீங்கன்னா பாபா ஏவார் ஜாபோ நான் ஆர். ஜாபோனா போக மாட்டேன், ஆர் இனிமேலும். பாபா ஏபார் பாபா நானு இன்று முதல் அல்லது இப்போதிலிருந்து இனிமே நான் வந்து மேற்கொண்டும் நான் போக மாட்டேன். எங்க போக மாட்டேன்? ஜாடேரி டாக்கே, இந்த ஜட பொருள்கள் அழைப்பதை, அதனுடைய அழைப்பை ஏற்று நான் இனிமேலும் நான் போக மாட்டேன். இது அவரிடத்துல செய்யற, அவரிடத்துல இருந்து சொல்றோம் அப்படின்னா அது பிராமிஸ் தானே. பரமபுருஷன் இடத்துல வந்து நம்ம சொல்றோம் அப்படின்னா அது அவரிடம் செய்யற பிராமிஸ். இனிமே நான் போக மாட்டேன்னா அதை கீப் அப் பண்ணணும். உண்மைதானே? சோ அத்தகைய ஒரு பாட்டு. ரங்குமே ரங்கே கல்ல ஆசா, பயனில்லாத பல வேடிக்கைகளை காட்டி, வண்ண வண்ண வேடிக்கைகளை காட்டி என்னை அழைக்கிறது. டாக்கே அமாக்கே, அழைக்கிறது. டாக்கே அமாக்கே என்னை. எது? ஜாடேரி டாக்கே, அந்த பயனில்லாத அந்த ஜட உலகம் என்னை அழைக்கிறது அப்படின்னு அர்த்தம். அடுத்தது கேவு பா. கேவுனா சம்படி, யாரோ, ஒரு சிலர் அப்படின்ற மாதிரி அர்த்தம். சோ கேவுபா. தாரானா தாரா, தாரகைன்னு சொல்றோம் இல்லையா? தாரகைகள், நட்சத்திரங்கள் இருக்கு. கேவுபோ தாரா. மேகே, மேகேனா மேகம். ஹேரேனா சூழ்ந்து கொள்ளுதல். ஹேரேனா அப்படியே சூழ்ந்து கொள்றது. எதை? மேகே கேரா, கேரானா மேகம் சூழ்ந்து கொண்டது. இப்போ தாரகைகளை, நட்சத்திரங்களை வந்து மேகங்கள் சூழ்ந்து கொண்டால் அந்த நட்சத்திரம் வந்து மறைஞ்சு போடுதானே? தெரியாது. மேகங்கள் வந்து மூடிடுச்சுன்னா, மேகங்கள் வந்து நட்சத்திரங்கள் மேல மூடிடுச்சுன்னா நட்சத்திரம் தெரியாது. சோ அது மாதிரி சிலர் இங்க வந்து தாரகையை வந்து ஒப்பிட்டு காட்டுறாரு நட்சத்திரங்களை போல. நட்சத்திரங்கள் எப்படி மேகத்துக்கு பின்னால மேகங்கள் வந்து சூழ்ந்துட்டா நட்சத்திரங்கள் மறைந்து விடுவது போல இந்த பலர் வந்து இந்த உலகத்துல அந்த மாதிரி மேகம் சூழ்றது அப்படிங்கும் போது இது எதை கம்பேர் பண்றாருன்னா, தாரகை என்பது வந்து சாதகர்களை, மனிதர்களையும், மேகே கேரா அப்படின்றது என்றதுன்னா அந்த மேகம் சூழ்ந்த என்பது வந்து இந்த ஜட உலகத்தினுடைய மாய விஷயங்கள், மாயையினுடைய அந்த இதுல வந்து மேகம் போன்ற அந்த மாயையினுடைய மேகத்துக்குள்ளார மறைந்து போனவர்கள் பலர் அப்படின்னு அர்த்தம். கேவுனா சம்படி, சிலர் அல்லது பலர் எடுத்துக்கலாம். தாரா, தாரகை போல. எப்படி? மேகே, மேகத்தில். கேரானா மேகம் சூழ்ந்து கொண்ட ஒரு நட்சத்திரத்தை போல பலர் வந்து, நீங்க அதை வந்து விளக்கத்தை வந்து இதை கம்பேர் பண்றதை அப்படியே நீங்க எடுத்துக்கணும். அந்த மேகத்தில் உள்ளாரே மறைந்து போன தாரகைகள் போல பலர் வந்து போயிட்டாங்க, ஆயிட்டாங்க. பாவமா. அடுத்தது அதிரா கேவுபா. சாந்து, சாந்துனா நிலவு. சாந்துனா நிலவு, நிலா. மூணு ஆலோய்னா ஒளி, வெளிச்சம். சாந்தேர் ஆலோய்னா நிலவு, ஒளி. இப்போ ஹாரானா இழந்து விடுவது, தொலைத்து விடுவது. ஹாரானா இழந்து விடுதல், தொலைத்து விடுதல். எழுதிங்க. இப்ப இது எப்படி எடுத்துக்கணும்னா, சிலர் வந்து நிலவு ஒளிய, நில ஒளியை, நில வந்து எவ்வளவு அழகான ஒரு ஒளியை தரக்கூடியது, அது போன்ற நில ஒளியை இழந்து, அதாவது இருளுல மாட்டிட்டாங்கன்னு அர்த்தம். இந்த நில ஒளியை தொலைத்து விட்டார்கள் அல்லது இழந்து விட்டார்கள். ஹாரானா தொலைச்சு போறது, தொலைஞ்சிடுறது. அதுதான் ஹாரா, லாஸ்ட், தொலைச்சிட்டாங்கன்னு அர்த்தம். சோ இங்க நில ஒளியை வந்து தொலைச்ச மாதிரி, அதாவது ஒளியை தொலைத்து விட்டு இருளிலே சிக்கியவர்கள் பல பேரு அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி கேவு சம்படி, பயச்சே ஆயிட்டாங்க. பயச்சுன்னா ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஆகி போயிடுச்சுன்னு சொல்றோம்ல, ஏற்பட்டது. அது மாதிரி ஆகியது, ஆனது அல்லது ஏற்பட்டதுன்றது. கேவு பொய்யச்சே, என்ன ஏற்பட்டது? யாருக்கோ ஒரு சிலருக்கு என்ன ஏற்பட்டுச்சு? சன்னா சடா, அதாவது
இந்த துன்பங்கள், வேதனைகள் அவங்கள சூழ்ந்து கொண்டதுன்னு அர்த்தம். கேவு ஹொயேச்சே, பலர் எல்லையில்லாத துன்பங்கள்ல அவங்க மாட்டிக்கொண்டார்கள். துன்பங்களை தான் அனுபவிச்சாங்க. துன்பங்கள் அவங்க விடுதலை பெறலன்னு அர்த்தம். கேவோ சம்படி, சிலர் அல்லது பலர். கேவுனா இங்க ஜெனரல் நியூட்ரல் இதுல எடுத்துங்க. சோ ஹொயேச்சேன்னா அவங்களுக்கு எல்லாம் அந்த மாதிரி ஆச்சு. என்ன ஆச்சுன்னா சன்ன சடா அப்படின்னா அந்த வேதனை மிகுதி. பல மனிதர்கள் இந்த உலகத்தில் நம்ம பார்க்கணும் இல்லையா, படாத வேதனைகள், மீளாத துயரம், இறக்கின்ற வரையில் அந்த துன்பங்கள்ல மீள முடியாத அளவுக்கு முயற்சி செய்து கொண்டே இருப்பார்கள். ஆனா அதை விடுபட முடியாத அளவுக்கு அவங்களுக்கு அத்தகைய பெரும் துன்பங்கள் இருக்கும். சோ அத்தகைய துன்பங்களை அடைந்தார்கள். எப்படி? பாக்கிரி பாக்கே. பாக்கிரி அப்படின்னா இந்த நீர் சுழல் வரும்னு சொல்லுவோம்ல, வெள்ளம் வரும்போது அப்படியே சுழல் ஏற்படும். அதுல நீங்க அது மாதிரி பாத்தீங்கன்னா தெரியும். கரை புரண்டு ஓடுகின்ற பொழுது அந்த சில இடங்கள்ல நீர் சுழி இருக்குன்னு சொல்லுவாங்க. அதை அந்த சுழியில போய் மாட்டினா அப்படியே உள்ள இழுத்துட்டு போறோம் ஆழத்துல. அதான் இந்த பாக்கிரி பாக்கினா அந்த நீர் சுழிக்குள்ளார எப்படி அவங்க சிக்கிக்கிட்டாங்க, ஒருத்தர் சிக்கினா தப்பிக்க முடியாதோ அது மாதிரி பலர் துன்பத்தினுடைய அந்த இதுக்குள்ளார நீர் சுழிக்குள்ளார மாட்டின மாதிரி பலர் அந்த மாதிரி மாட்டிட்டு அவங்க வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஜாடேரி ஜாக்கே. சோ இது அந்த பாடலுடைய சந்தத்துக்காக மீண்டும் அந்த அந்த ஜடப்பொருள்களுடைய அழைப்பு ஏற்று அவங்க போனவங்க எல்லாம் இப்படிதான் ஆயிட்டாங்கன்னு அர்த்தம். சரியா? ஏதாவது விட்டு போயிட்டாலும் டக்குன்னு கேட்டு. அடுத்தது பாத்து. பாத்தேரு. பாத்துனா பாதை, பாத்தேர்னா பாதையின். பாதையின் பாதை. பாத்துனா பாதை, பாத்தேர்னா பாதையினுடைய ஹதீஸ். அதாவது அந்த அந்த பாதையினுடைய நிஜம், உண்மையான பாதை அல்லது அந்த பாதையினுடைய உண்மையான பயன் என்ன? ஒரு பாதைன்னா அந்த பாதையினுடைய ஒரு செல்லுகின்ற பாதையினுடைய அந்த உண்மையான பயன். ஹதீஸ்னா அந்த உண்மையான ஒரு பயன், சரியான பாதையை அல்லது அந்த பாதையினுடைய பயனை அப்படின்னு அர்த்தம். பாத்தேர் அந்த பாதை தருகின்ற அந்த உண்மையான அந்த பாதையை கேவுன்னா நோபடி, சம்படி, யாரோ அப்படின்னு அர்த்தம். கேவுனா முதல்ல பார்த்தோம் பாத்தீங்களா, சம்படின்ற மாதிரிதான். அது மாதிரி சிலருக்கு இந்த பாதையினுடைய அந்த அந்த என்ன சொல்றது, அதனுடைய புனிதத்தன்மைன்றதோட அதனுடைய பயன் என்னன்றது, அது என்ன எத்தகைய ஒரு பயனை தரக்கூடியது அப்படின்றத கேவு ஜானே. ஜானேனா தெரிஞ்சுக்கிறது, புரிந்து கொள்வது, தெரிந்து கொள்வது. நானா தெரிந்து கொள்ளவில்லை. அதாவது மனிதர்கள், பல மனிதர்கள் உண்மையான பாதையினுடைய பாத்தேர் ஹதீஸ், உண்மையான பாதையினுடைய பாதையை பற்றி பலர் தெரிந்து கொள்ளவில்லை. ஜானேனா தெரியாது, அவங்களுக்கு தெரியறது இல்லை. அதே மாதிரி பார்த்து கேனோம், இந்த பாதை எதற்காக என்றும், இந்த பாதை என்று சொல்வது இறைவனை நோக்கி செல்லுகின்ற பாதை தான் இங்க குறிப்பிடப்படுது. அது மறைந்து இருக்கிறது. அது நம்ம புரிஞ்சுக்கணும். இறைவனை நோக்கி செல்லுகின்ற பாதை யாருக்கும் தெரியவில்லை. கேவு ஜானேனா இல்லையா? அந்த பாதை உண்மையான பாதை எது? எது சரியான பாதை? சொல்ல போனா அந்த ஹதீஸ் சரியான, உண்மையான சரியான பாத்தேர் ஹதீஸ், சரியான பாதை. கேவு ஜானேனா நிறைய பேருக்கு, பலருக்கு தெரியவில்லை, பலர் அறிந்திருக்கவில்லை அப்படின்னு அர்த்தம். தெரியவில்லை, அறிந்திருக்கவில்லை அப்படின்னு எல்லாமே ரெண்டுமே எழுதிக்கீங்க. இடத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்க அதை பொருளை எடுத்துக்கணும், உணர்வுக்கு ஏற்ற மாதிரி. பார்த்து அந்த பாதை, அந்த சரியான பாதை எதற்காக, அந்த பாதை என்ன தரும், அந்த பாதை எங்க கொண்டு போய் சேர்த்தோம்? கேனோ எதற்காக? கேனோ தா எதற்காக அந்த பாதை? பார்த்து கேனோ தா. இந்த தான்றது அந்த கேனோ தா, தா என்பது அந்த அர்த்தம். இங்க
இந்த பார்த்து கேனோன்னு தனியா பிரிச்சுட்டீங்கன்னா அந்த கேனோனா எதற்காகன்னு அர்த்தம். கேனோனா எதற்கு, எதற்கு அந்த பாதை. கேவு புஜேனா நிறைய பேருக்கு புஜேனா அவங்க புரிஞ்சிக்கவும் இல்லை, தெரிஞ்சுக்கவும் இல்லை. ஃபர்ஸ்ட் லைன்ல வந்து ஜானேனா தெரிஞ்சுக்கல, புஜேனா புரிஞ்சுக்கல. புஜேனா புரிந்து கொள்வது, அண்டர்ஸ்டாண்ட். நானா இல்ல, பலர் வந்து அது புரிஞ்சுக்கவும் இல்லை. காட்டா, காட்டானா முள்ளு. அந்த பாதையில பாதை முழுசும் அப்படி முள்ளு நிறைஞ்சது. காலை எந்த இடத்துல வச்சாலும் முள்ளு குத்துற மாதிரி. அதான் காட்டானா முள்ளு. சோ முள்ளு அப்படின்ற முள்ளு இருக்குது அப்படின்ற பயம், பயம்னா பயம். பயே அப்படின்னா பயத்தினால. என்ன பயம்? அந்த பாதை, இங்க பாதைன்றத குறிப்பிடப்படல, ஆனா அந்த பாதையை பத்தி தான் சொல்லிட்டு வர்றதுக்கு. அந்த பாதை வந்து முள் நிறைந்தது அப்படின்னா என்ன அர்த்தம்னா ரொம்ப கஷ்டமானது. அந்த பாதையில கடந்து போறது, அந்த பாதையை வந்து கடந்து சென்று அதனுடைய இலக்கை அடைவது என்பது மிகவும் கஷ்டமானது அப்படின்னா. இந்த முள்ளுன்னா முள்ளா கொட்டி வச்சிருக்கிறது, பாண்டி பாதையில முள்ளா கொட்டி இருக்கு இல்ல, அந்த கடினம். சோ அதுதான் நீங்க வந்து சொல்லுக்கு அர்த்தம் வந்து முள்ளு. ஆனா இங்க வந்து நீங்க எடுத்துக்கிறது வந்து காட்டேறு பயே. சோ ஆனா நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதை முள் நிறைந்த பாதை என்று அப்படின்னு நம்ம வழக்கத்துல சொல்ற மாதிரி ஒரு இதாகவும் சொல்லலாம். சோ காட்டார்னா முள்ளு, பயனா பயத்தினால, கேவு அதே மாதிரிதான். பலர் வந்து சலேனா செல்றது, நானா இல்ல செல்லவில்லை. சலேனா செல்வது, நானா இல்ல செல்வது இல்லை. சோ அந்த பாதை வந்து முள் நிறைந்தது, துன்பம் நிறைந்தது என்று பலர் வந்து அதுல செல்வதும் இல்லை. நிஜேரே தன்னுடைய சொந்த, நிஜேர்னா தன்னுடைய அர்த்தம், தனக்கு சொந்தமான அர்த்தம். நிஜேர் அப்படின்னா எனக்கு உரிமையான, எனது சொந்தமான அர்த்தம் நிஜேர். லக்ஷ்ய லக்கேன்னு அதை வந்து படிக்கும் போது எஸ் வந்து சைலண்டா பாடுவோம். அப்படின்னு தான் பாடுவோம். அந்த எஸ் வந்து சைலண்ட் அங்க பாடும்போது. இங்க லட்சியம் சொல்றோம்ல, லட்சியம் லட்சிய தான் இங்க ஓடு வந்து லட்சிய. ஆனா பாடும்போது அத எஸ் வந்து சைலண்ட், பெங்கால் ப்ரொனன்சியேஷன்ல. ஸோ நிஜேரினா தன்னுடைய லட்சியம், இலக்கு. ஸோ இலக்குன்னு சொல்றோம்ல, லக்கு இலக்கு. ஸோ தன்னுடைய அந்த இலக்கு எது, லட்சியம் எது என்று அந்த அடைய வேண்டிய அந்த பாதை, அந்த பாதை தன் அடைய வேண்டிய தன்னுடைய இலக்கை நோக்கி செல்ல வேண்டிய அந்த பாதை வந்து முள் நிறைந்தது, மிகவும் கடினமானது, அதை ஃபாலோ பண்றதே ரொம்ப கஷ்டம் அப்படின்ற பயத்திலேயே நிறைய பேர் அந்த பாதையை போறது இல்லைன்னா பின்பற்றது இல்லைன்னு அர்த்தம். சரியா? இதுதான் இந்த பாடலுடைய பொருள். ஓகே, இந்த பொருள் புரிஞ்சதா எல்லாத்துக்கும்? புரிஞ்சுதியா? ஓகே, இப்ப இந்த பாடலினுடைய அருமை வந்து எப்படி இருக்கு சொல்லுங்க. இது உண்மையிலேயே வந்து இதை வந்து பாபா வந்து எப்படி அழகா சொல்லியிருக்காங்க. ஒரு சீடன் வந்து தன்னுடைய ரியலைசேஷனை வந்து பகவான்கிட்ட வந்து குரு இடத்துல சொல்ற மாதிரி பலர் வந்து இந்த ஜட உலகத்தினுடைய கவர்ச்சியில அவர்கள் வந்து எப்படி வந்து மேகத்துக்கு பின்னால அந்த தாரகை எல்லாம் வந்து மறைஞ்சு போகுதோ கண்ணுக்கே தெரியாம, அது மாதிரி அவங்க கண்ணுக்கு தெரியாம போயிட்டாங்க. அவங்க வாழ்க்கையெல்லாம் அப்படி போயிடுச்சு. நில ஒளியே இல்லாத, நில ஒளியை இழந்ததுன்னா நில ஒளியே வந்து கிடைச்சும் அதை வந்து இழந்துட்டாங்கன்னு அர்த்தம். அப்போ அந்த நிலவின் ஒளியை இழந்து விட்டா எப்படி இருள் சூழ்ந்து விடுமோ, நிலா இல்லாத அன்னைக்கு அதுக்கு பேரு நாங்க அமாவாசை தானே. நிலா இருந்தா பௌர்ணமி, நிலா இல்லைன்னா அமாவாசை, அப்படின்னா கார் இருள். அத்தகைய இருள் நிறைந்த அந்த இதுல வந்து அவங்க நிலவொளி கிடைச்சும் அதை வந்து தொலைச்சிட்டாங்கன்னு அர்த்தம் பல பேரு. பாடலுடைய பொருள் பாத்தீங்கன்னா, பாபா இனி நான் போகவே மாட்டேன் மண்ணாசி பின்னாலே. இதை வந்து அப்படியே நீங்க பொருளை வந்து உணர்ந்து பாடினீங்கன்னா அவ்வளவு ஒரு இனிமையான ஒரு இதாக வந்து அது இருக்கும். சரியா?
இந்த சரி. பொருள் வந்து நீங்க ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரியா? வேற ஏதாவது இந்த பாட்டுல கேட்கணுமா? இந்த பொருள் அதுதான். எல்லாமே விளக்கமாக சொல்லிட்டேன். ஒவ்வொரு லைனுக்கும் உங்களுக்கு விளக்கம் சொல்லிட்டேன். நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல? ஓகேவா? புரிஞ்சுக்கிட்டேன் ஐயா, புரிஞ்சுக்கிட்டேன். ஓகே, மிக்க நன்றி. பிரபா சங்கீத செஷன் முடிஞ்சிருச்சு. நமஸ்காரம்.